கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் 5 பார்க்க போறோம். ஆல்ரெடி சாப்டர் 4 முடிச்சிட்டோம். PHP பத்தி பார்த்தோம். PHP ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்குள்ள எப்படி ஒர்க் ஆகும், அந்த சின்டாக்ஸ்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ், என்னென்னலாம் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும், அடுத்து வந்து அதோடைய ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்கு, அதனுடைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா, இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து சாப்டர் 5ல PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் அண்ட் அரேனா ஃபங்க்ஷனா செயற்கூறு, அரேனா அணிகள். ஃபங்க்ஷன் அண்ட் அரே ஓகேவா. அந்த ஃபங்க்ஷன் அண்ட் அரேனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனியா ஒரு வேலையை செய்யறதுக்காக அந்த வேலையை செய்யறதுக்காக அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அந்த ஒர்க்கை மட்டும் எழுதி வச்சிருது. திரும்ப 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 அந்த ஒர்க்கை செய்ய வேண்டியிருந்துச்சுன்னா அந்த ஒர்க்குக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் திரும்ப திரும்ப எழுத வேண்டிய தேவையில்லை. என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, ஒர்க்கை எழுத தேவையில்லை. நம்ம தேவைப்பட்டப்ப அந்த பேரை மட்டும் கூப்பிட்டுக்கலாம். அந்த பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டா அந்த ஒர்க்கு ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. M1, M2, M3, M4, M5 5 மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்ப 5 மார்க்குக்கும் எனக்கு ஆவரேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வேணும்னா என்ன பண்ணோம், அதனுடைய டோட்டல் கிடைக்கும். அப்ப டோட்டல் ஈக்குவல் டு M1 plus M2 plus M3 plus M4 plus M5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் கிடைச்சது. அடுத்து ஆவரேஜ் என்ன பண்ணணும், இதனுடைய கூடுதல் இது எல்லாத்தையும் 5ஆல வகுத்தாதான் நமக்கு வந்து அதனுடைய ஆவரேஜ் கிடைக்கும், சராசரி கிடைக்கும். ஓகேவா, அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ண எது எங்க இருக்கு, டோட்டல்ல இருக்கு. அப்ப டோட்டல் டிவைடட் பை 5 போட்டு ஆவரேஜ் வந்துருமா. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு 100 ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்து 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது வர ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொல்றாங்க. 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், எடுத்து எழுதிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கும் மார்க்கை வாங்கி வாங்கி டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிட்டே இருக்கணுமா, தேவையில்லை. என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செயற்கூறுக்குள்ள இந்த 4 ஸ்டெப் என்ன ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப்பை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்தது. அப்ப எப்பப்பெல்லாம் இந்த டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா அந்த பேரை மட்டும் கூப்பிட்டுட்டா இதுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும், செயல்பட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்ப நமக்கு ஒரு தடவை இந்த 4 லைன் எழுதணும்னு அவசியம் இல்லை. 4 லைன் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்ப ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல 10 டைம் இந்த பேரை மட்டும் பயன்படுத்திக்கலாம். அப்ப 40 லைன் நம்ம எழுத வேண்டிய வேலை மிச்சம். இப்போ 10 லைன் எழுதிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து சின்னதா சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒரு 10 லைன்ஸ் உள்ள ஒரு கோடிங்ஸ் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு நிரல் இருக்கு. இந்த 10 வரை உள்ள நிரல் வந்து திரும்ப 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 நம்ம ப்ரோக்ராம்ல பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப 10 லைனையும் திரும்ப திரும்ப 10 தடவை எழுதணும் அப்படின்னா 100 லைன்ஸ் எழுதிட்டு இருக்கணும் இல்லையா. அப்படி எழுதாம அந்த 10 லைனை ஒரு இடத்துல தனியா எழுதி அதுக்கு ஒரு பேரை கொடுத்து தனியா வச்சிருது. அது துணை நிரல்னு சொல்லும், சப் ப்ரோக்ராம்னு சொல்லும். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் செயற்கூறுன்னு சொல்லலாம், சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பேரை கொடுத்து வச்சுட்டு எப்பெல்லாம் அந்த 10 லைன் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் அந்த பேரை மட்டும் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த 10 லைன் இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், நம்ம எழுத தேவையில்லை. அதுக்கு பேர் தான் செயற்கூறு. செயற்கூறு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு சின்னதா ஒரு வேலையை திரும்ப 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 செய்யக்கூடிய வேலையை ஒரு இடத்துல தனியா எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு நமக்கு தேவைப்பட்டப்பெல்லாம் அந்த பேரை மட்டும் பயன்படுத்திக்கிறது, அதுதான் செயற்கூறு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, அரே அணிகள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு பேர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையான தரவுகளை சேமிக்கிறது. ஓகேவா, இப்ப அரே அப்படிங்கிற ஏங்கிற ஒரே எழுத்துல ஒரே ஒரு வேரியபிள், ஒரே ஒரு மாறி. ஓகேவா, ஏங்கிற ஒரே ஒரு மாறியில நம்ம ஒரே ஒரு வேல்யூ 10ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணாம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒரு மதிப்பை வந்து ஒரே ஒரு எழுத்துல ஸ்டோர் பண்றது, ஒரே ஒரு மாறியில ஸ்டோர் பண்றது, அதுதான் அணிகள்னு சொல்லுவோம். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், A(1), A(0), A(1) ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதற்கு மதிப்பு கொடுத்து எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இன் PHP செயற்கூறு அப்படிங்கிறது என்னன்னா, in most of the programming language the block of segment அப்படினா ஒரு ப்ரோக்ராமில் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு செக்மெண்ட், ஒரு பகுதி. ஓகேவா, block of segment ஒரு பகுதி. in a program ஒரு நிரல்ல ஒரு பகுதியை that perform a specific operation தனியா ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா, இப்ப தனியா இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு தனி பகுதி தான். ஓகேவா, இது திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா, அந்த மாதிரி ஆபரேஷன் டாஸ்க் அது வந்து இன்சர்ட்டா இருக்கலாம், எக்ஸிக்யூட்டா இருக்கலாம், டெலிட்டா இருக்கலாம், கால்குலேட்டா இருக்கலாம், எதுவான வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அந்த செக்மெண்ட், அந்த சின்ன ப்ரோக்ராம், அந்த குட்டி அந்த பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்றோம், செயற்கூறுன்னு சொல்றோம்.
this segment is also known as function. அந்த segment அந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம் function னு சொல்றோம். செயற்கூறு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட வேலையை செய்யறதுக்காக ஒரு செக்மெண்ட் ஒரு பகுதி ஒரு நிரல்ல ஒரு பகுதியை நம்ம function னு சொல்றோம். ஓகேவா? தனிப்பட்ட வேலையை இந்த ப்ரோக்ராம்குள்ள செய்யற வேலை இது தனியா ஒரு வேலையை செய்யும் அந்த ரிசல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் a type of subroutine. subroutine அப்படிங்கிறது துணை நிரல்னு சொல்றோம். subroutine அப்படிங்கிறது துணை நிரல். ப்ரொசீஜர்னு சொல்லலாம் ஒரு பேர். துணை நிரலுக்கு ப்ரொசீஜர் subroutine எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த சின்ன ப்ரோக்ராம் தனியா ஒரு சப் ப்ரோக்ராம் துணை நிரலை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஃபங்க்ஷன் சொல்றோம். அது ப்ரோக்ராம்குள்ள தான் எழுதிருக்கோம். எங்க எழுதிருக்கோம்? ப்ரோக்ராம்குள்ள தான் எழுதிருக்கோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பயனர் வரையறுத்த செயற்கூறு. நம்மளா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது நமக்கு வந்து இந்த வேலையை மட்டும் செய்யணும் அதை மட்டும் செய்யற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பேரை கொடுத்து எழுதி வச்சுட்டு தேவைப்படுறப்ப நம்ம அந்த பேரை மட்டும் பயன்படுத்திக்கிறது அது பயனர் வரையறுத்த செயற்கூறு. அடுத்தது பாத்தீங்கன்னா predefined function or system function or built-in function அப்படிங்கிறது என்னன்னா முன் வரையறுத்த செயற்கூறு. இப்ப PHP பயன்படுத்துறோம் அப்படின்னா PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த நிரல்ல ஓகேவா PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நிரல் மொழியில நிறைய நிரலாக்க மொழிகள் இருக்கு. PHP இருக்கு, C++ இருக்கு, C இருக்கு, அடுத்து ஜாவா இருக்கு, அடுத்து இப்போ பைத்தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேவா? நிரலாக்க மொழிகள்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்னொன்னுலயும் அதுக்கு உள்ளாரே எழுதி வச்சிருப்பாங்க சில செயற்கூறுகளை. அதுதான் பில்டின் ஃபங்க்ஷன் முன் வரையறுத்த செயற்கூறு ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ PHPனா PHPல சில செயற்கூறுகள் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த செயற்கூறு தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்ப AVG ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படின்னு ஒரு செயற்கூறு இது முன் வரையறுத்த செயற்கூறு தான் AVG ஆஃப் அப்படிங்கிறது நம்ம PHPல எழுதி வச்சிருக்காங்க. பில்டின் ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் இதுக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸ்க்கான ஆவரேஜை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். என்ன பண்ணலாம் இந்த 5 வேல்யூ அப்படியே வரிசையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 5ஐ கூட்டி 5ஆல வகுத்து நமக்கு ஆன்சரே கொடுத்துரும். அப்ப AVGக்குள்ள என்ன இருக்கும் இந்த கூட்டுறதும் இருக்கும் இந்த 5ஆல வகுக்கிறது 2 ஸ்டெப் இதுக்குள்ளார இருக்கும். பட் இதை மட்டும் பயன்படுத்தினா போதும் நமக்கு ஆன்சர் வந்துடும். அதுதான் வந்து முன்னாடியே எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தனியா நம்ம எழுதணும் அப்படின்னா அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? பயனர் வரையறுத்த செயற்கூறு. பட் இது வந்து முன்னாடியே அந்த ப்ரோக்ராம் PHPக்குள்ளார எழுதி வச்சிருக்காங்க. நம்ம எதுவுமே எழுதாம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அது முன் வரையறுத்த செயற்கூறு. அது மாதிரி நிறைய செயற்கூறுகள் இருக்கு. ஓகே, அடுத்தது பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அளவுருக்களை கொண்ட செயற்கூறு. பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்னா இதுக்குள்ளார எதுவுமே எந்த மாறியோ மதிப்போ கொடுக்காம வெறும் பிராக்கெட் மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து எம்டியா போற ஃபங்க்ஷன், எம்டியா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். அதே பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷனா உள்ள நம்ம ஏதாவது அனுப்பலாம் ABCD ஏதாவது நம்பரோ வேல்யூஸோ அனுப்பலாம் அல்லது வேல்யூஸ் எடுத்துக்கலாம், மதிப்புகள் அனுப்பலாம், மதிப்புகள் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அளவுருக்களை கொண்ட செயற்கூறு. இதுக்குள்ள அனுப்புற இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாறியோட பெயர் இருக்கு இல்லையா அதான் பாராமீட்டர்ஸ் அளவுருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ABC அப்படிங்கிற மாறி இருக்குல்ல அந்த மாறிய அளவுருக்கள்னு சொல்லலாம், பாராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாராமீட்டர்ஸ்னா இந்த மாதிரி மதிப்புகளை அனுப்புறோம் அப்படின்னா அது பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிருக்கோம். செயற்கூறு 3 வகைகள் சொல்லியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா UDF யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பயனர் வரையறுத்த செயற்கூறு அப்படிங்கிறது PHPல gives a privileged user to write more specific operation inside of existing program module. ஏற்கனவே இருக்கிற நிரல்ல குட்டியா ஒரு நிரலை எழுதி ஓகேவா குட்டியா ஒரு நிரல் எழுதி அதுக்கு ஒரு பெயரை கொடுத்து நம்மளா உருவாக்கிக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எதுல? PHPல நம்மளா சின்னதா ஒரு நிரல் எழுதி அதுக்கு பேரை கொடுத்து அந்த பேரை எங்க வேணாலும் நம்ம பயன்படுத்தி அந்த பேருக்குள்ளார இருக்கிற நிரலை வந்து எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிரிவிலேஜ் அப்படின்னா நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. user to write own specific நம்மளோட own சுயமா எழுதிக்கலாம். அதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் ஏற்கனவே இருக்கிற நிரல்ல எழுதுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பயனர் வரையறுத்த செயற்கூறு நம்மளா எழுதுகிறது. ஓகேவா? அடுத்தது நம்ம பில்டின் ஃபங்க்ஷனும் பாராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் செயற்கூறு அறிவிப்பு. இப்போ ஃபங்க்ஷனை வந்து முன்னாடி எப்படி டிக்ளேர் பண்றது எப்படி நம்ம அறிவிக்கிறது இந்த ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு வந்து ப்ரோக்ராம்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறது. ஓகேவா? A function declaration begins with the keyword function. Function declaration செயற்கூறு அறிவிப்பு வந்து இந்த சிறப்பு சொல் function
ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் சிறப்பு சொல்லால தொடங்கணும். அடுத்தது யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் தி ஃபங்க்ஷன் பிளாக். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ன்ற வார்த்தை இந்த சிறப்பு சொல் இருக்கணும். அந்த சொல்லுக்கு அப்புறம் உள்ளார வந்து அந்த பிளாக் அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோமோ அந்த லாஜிக்கை எழுதிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு செயலை செய்யறதுக்காக தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஒரு செயற்கூறு எழுதுவோம், அந்த லாஜிக்கை அதுக்குள்ள எழுதிக்கலாம். ஓகேவா? சின்டாக்ஸ் பாருங்க. சின்டாக்ஸ்னா தொடரியல்னு சொல்லுவோம். தொடரியல் எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தொடரியல் படிப்போம். தொடரியல் அப்படிங்கிறதுனா இது எப்படி எழுதணும் அப்படிங்கறத சொல்றதுதான் தொடரியல். எப்படி எழுதணும், இதுதான் வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த தொடரியல்ங்கிறது. ஃபங்க்ஷன் கீவேர்ட் அந்த சிறப்பு சொல் அப்படின்னு நம்ம கொடுத்துடணும், ஃபங்க்ஷன் கொடுத்துடணும். அடுத்தது ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும்ல, அப்பதான் இந்த பேரை நம்ம யூஸ் பண்ணி அதை கூப்பிட்டுக்க முடியும், வேணுங்கிற பேர் எடுத்துக்க முடியும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் நேம் செயற்கூறோட பேர். ஓகேவா? ஃபங்க்ஷன் இந்த சின்டாக்ஸ் இங்கிலீஷ்ல தான் எழுதணும் கண்டிப்பா. ஏன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் எழுதணும், சின்டாக்ஸ் இங்கிலீஷ்ல தான் எழுதணும். ஃபங்க்ஷன் நேம் செயற்கூறு பெயர். ஓகேவா? எந்த பேர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம என்ன எதுக்காக எழுத போறோமோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். நம்ம சொன்னால ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னா ஒரு சராசரி கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் ஆஃப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பேர் எது சம்பந்தமா செய்யறோமோ அந்த பேரை நம்ம கொடுத்துக்கலாம், சம்பந்தப்பட்ட பெயரை நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து கீவேர்ட் சிறப்பு சொல் மாறக்கூடாது. இந்த பேர் நம்மளா எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த கர்லி பிரேஸ், அந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கர்லி பிரேஸ்னு சொல்லுவோம். இந்த பிராக்கெட் குள்ள நம்ம என்ன எழுத போறோமோ, எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் இந்த செயற்கூறு எழுத போறோமோ அந்த கோடிங் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே இதுக்குள்ள ஒரு லைனோ 10 லைனோ 20 லைனோ எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், இதுக்குள்ள எழுதிக்கலாம். அதுதான் கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். நம்ம செயல்படுத்த போற அந்த கோடை தான் இங்க எழுத போறோம், ப்ரோக்ராம் எழுத போறோம். சரியா? ஓகே. அடுத்தது எல்லா கோடிங்கும் எதுல முடிஞ்சிருக்கணும், செமிகோலன்ல முடியணும். எல்லா கோடிங்கும் எதுல முடிஞ்சிருக்கணும், செமிகோலன் அரைப்புள்ளியில முடிஞ்சிருக்கணும். இந்த கர்லி பிரேஸ் உள்ள இருக்கிறது ஃபங்க்ஷன்ல பார்ட். ஓகேவா? அடுத்தது ஃபங்க்ஷன் காலிங். இப்ப ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், செயற்கூறு வந்து அறிவிச்சிட்டோம். ஒரு அறிவிச்சு முடிச்ச உடனே அந்த ஃபங்க்ஷனை எப்படி கூப்பிடுறது, ஓகேவா? தேவைப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணோம் இல்லையா, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட a function declaration part will be executed by call to the function. எப்படி கூப்பிடுறது, ஓகேவா? காலிங்னு சொல்லுவோம், கூப்பிடுறதுன்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டனால நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ள இருக்கிற கோடிங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும், கூப்பிடணும். ஓகேவா? அது எப்படி அழைத்தல், செயற்கூறு அழைத்தல், ஃபங்க்ஷன் காலிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா சின்டாக்ஸ் பாருங்க. ஃபங்க்ஷன் நேம் ஆஃப், ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்கறோமோ அந்த பேரை கொடுத்து இந்த பிராக்கெட் கொடுத்து லாஸ்ட்ல செமிகோலன் கொடுக்கறோம். அந்த பேர் ஃபங்க்ஷனோட பேர். ஃபங்க்ஷன் அறிவிப்புக்கு மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன்ன்ற சிறப்பு சொல் கீவேர்ட் யூஸ் பண்ணோம். பட் கால் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுத்து பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டா போதும். அந்த ஃபங்க்ஷன் அதுக்கான இதுக்குள்ள இருக்கிற கோடிங்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும், செயல்படுத்த ஆரம்பிச்சு. இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கான அவுட்புட் நமக்கு வந்துடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம PHP ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர் பிராக்கெட் क्वेश्चन மார்க் PHP போட்டு தான் எழுதணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். PHP சின்டாக்ஸ்ல பார்த்திருக்கோம். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? டிஃபால்ட்டா இப்படி எழுதணும். அடுத்து ஃபங்க்ஷன்ங்கிறது கீவேர்ட் சிறப்பு சொல், இது கண்டிப்பா அப்படியே எழுதணும். இன்சர்ட் மெசேஜ் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளா கொடுத்துக்கிட்ட பேரு. இன்சர்ட் மெசேஜ் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளா கொடுத்துக்கிட்ட பெயர். அந்த இந்த செயற்கூறுக்கு நம்ம கொடுத்துக்கிட்ட பெயர். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுத்துக்கிட்ட நேம் என்னது, இன்சர்ட் மெசேஜ் அப்படிங்கிறது. பிராக்கெட் கண்டிப்பா போடணும். ஓகேவா? ஆனா இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றது செமிகோலன்ல எண்ட் பண்ணக்கூடாது. PHPல எல்லா வரிகளும் வந்து அரைப்புள்ளியால் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும், செமிகோலனால எண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? எண்ட் வித் செமிகோலன். பட் இந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம செமிகோலன் போடக்கூடாது. ஓகேவா? அது மற்ற லைன்ஸ் எல்லாத்துக்கும் போடணும். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால அதுக்கு என்ன போடக்கூடாது, செமிகோலன் போடக்கூடாது, அரைப்புள்ளி முடிக்கப்படக்கூடாது. அடுத்தது பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகேவா? கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த பிராக்கெட் குள்ள நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் சொல்லிட்டேன். அப்ப இந்த பிராக்கெட் கொடுத்தாச்சு. எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ECHO எக்கோன்னு சொல்லி PHPல கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்கோன்னு சொல்லிட்டு அது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எக்கோ அப்படிங்கிறது. எக்கோன்னு கொடுத்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும், செமிகோலன்ல முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகேவா? அப்ப இந்த ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம், ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. அப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம், இந்த செயற்கூறு அழைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு லைன் நமக்கு அவுட்புட்டா வரும். இதுக்குள்ள நம்ம அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 10 லைன்ஸ் கூட கொடுக்கலாம். 10 லைன்ஸ் கொடுத்தாலும் ஒரு ஒரு தடவை கூப்பிடும் போது அந்த 10 லைன்ஸ் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிற ஒரே ஒரு இப்போ இன்சர்ட் மெசேஜ் ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம், ஃபங்க்ஷன் காலிங்
ஃபங்க்ஷன் நேம் ஆஃப்னு கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். அதேதான் ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துக்க செயற்குறிப்பு பெயர் இன்சர்ட் மெசேஜ் ஆஃப் பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு ரன் பண்ண அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இது கால் பண்ணோடனே இங்க போகும், அது உள்ளார போகும், இதுக்குள்ள என்ன எழுதிருக்காங்களோ அங்க போகும். எக்கோன்னு சொல்லியிருக்கோம். எக்கோ கொடுத்தாலே உள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட் ஆகும். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இப்படி தான் வந்து டிக்ளேர் பண்றது, அறிவிக்கிறது. ஃபங்க்ஷன் காலிங் இது. அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன். பாராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷனா அளவுருக்களை கொண்ட செயற்கூறு. அளவுருக்களை கொண்ட செயற்கூறு. ஓகே, required information can be shared between function declaration and function calling for inside the program. என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு தேவைப்பட்ட தகவல்களை ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் அறிவிக்கிறோம், செயற்கூறு அறிவிப்புல இருந்து செயற்கூறு அழைக்கிறோம் இல்லையா, ஃபங்க்ஷன் காலிங் இங்க இருந்து அங்க அனுப்புறது. ஓகேவா? தேவைப்பட்ட தகவல்களை அது மூலமா அனுப்புறது. எதுவுமே அனுப்பாம கூட ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், செயற்கூறு எழுதலாம். ஓகேவா? எம்டியா பிராக்கெட் போட்டோம் இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஏவி ஆஃப் அப்படின்னு எம்டியா பிராக்கெட் போட்டோம் இல்லையா, எப்படி போட்டா எதுவுமே நம்ம அனுப்ப போறது இல்லை. எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு தேவையில்லை, அனுப்ப வேண்டியதில்லை, அங்கிருந்து எதுவும் வாங்கிக்க வேண்டியதில்லை. அப்படிங்கிறப்ப இப்படி வெறும் பிராக்கெட் மட்டும் போட்டுக்கலாம். இப்ப ஏதோ ஒரு வேல்யூ அனுப்பி அதை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கால்குலேட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம இந்த பிராக்கெட்குள்ள நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பலாம். பிராக்கெட்குள்ள நமக்கு தேவையான தகவல்களை அனுப்பிக்கிட்டு அது வழியா நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன், தேவைப்பட்ட தகவல்களை கேன் பி ஷேர்ட் பிட்வீன், எங்க பண்றோம், ஷேர் பண்றோம். இந்த டிக்ளரேஷன்ல இருந்து காலிங் பார்த்துட்டோம். ஓகேவா? எங்க போய் நம்ம செயற்கூறுவை வந்து அழைக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அழைக்கிற இடத்துக்கு நம்ம அனுப்புறோம். ஓகேவா? அப்ப பிட்வீன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங் ஃபார் இன்சைட் தி ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்க்குள்ள ஃபங்க்ஷன் அழைக்கிற டிக்ளரேஷனுக்கும் ஃபங்க்ஷன் காலிங்க்கும் இடையில நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பி நம்ம வாங்கிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்ப அதுல வந்து the parameter are also called as arguments. அந்த பாராமீட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, பாராமீட்டர்ஸ்னா இதுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிள் அனுப்புறோம், அப்படின்னா அதுதான் பாராமீட்டர்ஸ் சொல்றோம். ஒரு வேரியபிள் நேம், ஒரு மாறியோட பெயரை அனுப்புறோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அததான் என்னன்னு சொல்லுவோம், பாராமீட்டர்ஸ். அந்த பாராமீட்டர்ஸ் என்ன சொல்லலாம், ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். அது ஒரு வேரியபிள் தான், ஒரு மாறி தான். அதை பாராமீட்டர்ஸ் சொல்லலாம், அளவுகள்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம், செயலுறுப்புகள்னு சொல்லலாம். செயலுறுப்புகள்னு சொல்லலாம், ரெண்டு பேராலையும் சொல்லலாம். என்னன்னா அது ஒரு வேரியபிள், மாறியோட பெயர் தான். ஓகேவா? இங்க இருந்து அனுப்பும் போது அந்த பாராமீட்டர்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் காலிங் இருக்கு இல்லையா, அந்த காலிங் பார்ட்ல இருந்து திருப்பி வாங்கும் போது அதை என்ன சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஸ்லாம் அங்க தேவையில்லை. பாராமீட்டர்ஸ் ஆல்சோ கால்ட் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம அளவுருக்கள் என்னன்னு சொல்லலாம், செயலுறுப்புகள்னு சொல்லலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, அது மாறியின் பெயர்கள் மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது the arguments are mentioned after the function and inside the parenthesis. இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கறோம் இல்லையா, செயற்குறியோட பெயருக்கு பக்கத்துல என்ன பண்றோம், இந்த parenthesis, இந்த பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட் உள்ளார கமாவால செப்பரேட் பண்ணி, இப்ப a b ரெண்டு கொடுக்கறோம்னா a கமா b அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? inside the parenthesis உள்ளார the arguments are mentioned after the function name அப்புறம் parenthesis உள்ளார நம்ம கொடுக்கணும். என்னது, இந்த arguments, இந்த அளவுகள் எங்க கொடுக்கணும், இந்த செயற்குறியோட பெயருக்கு பின்னாடி கமாவால செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கணும். the arguments are separated by comma. நிறைய arguments கொடுக்கறோம், நிறைய அளவுகள் போகுது அப்படினா என்ன பண்ணனும், கமாவால செப்பரேட் பண்ணிக்கணும். there is no limit for sending arguments. இத்தனை தான் அனுப்பணும் இல்லை, எத்தனை வேணாலும் அனுப்பிக்கலாம். ஓகேவா? 100,000 எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்மளால அளவுகள் வேணாலும் அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்க. PHP வந்து பிராக்கெட் கொஸ்டின் மார்க் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். PHP தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சிறப்பு சொல், அது வந்து கீவேர்ட், அது அப்படியே தான் எழுதணும். ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்கறது. ஓகேவா? என்ன பண்ணலாம், நம்மளோட மாறியின் பெயர்கள் வேரியபிள் நேம் எப்படி இருக்கணும், ஸ்டார்டிங் வித் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும், அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தலாம். ஓகேவா? அடிக்கோடு மட்டும் பயன்படுத்திக்கலாம், வேற எந்த சிம்பிளும் பயன்படுத்தக்கூடாதுன்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது அந்த செயற்கூறோட பெயர். ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது செயற்கூறோட பெயர், ஃபங்க்ஷன் நேம். இதுக்குள்ளார நம்ம அனுப்ப போறது நேம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பாராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட். இந்த இடத்துல நம்ம அனுப்ப போறது அதுதான். ஒன்னே ஒன்று மட்டும் தான் அனுப்புறோம். ரெண்டு அனுப்புனா வந்து கமா போட்டுக்கணும். ஒன்னே ஒன்று மட்டும் தான் அனுப்புறோம். நேம் அப்படிங்கிறது நம்ம PHPல மாறியின் பெயர்கள் வந்து எதால ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கணும்,
டாலர் சிம்பல். ஸ்டார்ட் வித் டாலர் சிம்பல். PHP வேரியபிள்ஸ் மஸ்ட் ஸ்டார்ட் வித் டாலர் சிம்பல். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த டாலர் சிம்பல் கொடுத்துருக்காங்க. நேம் அப்படிங்கிறது நம்மளா கொடுத்துக்கிட்ட ஒரு மாறியோட பெயர், வேரியபிள் நேம். ஓகேவா? இப்போ இதை அனுப்புறோம், நேம் அனுப்புறோம். உள்ள என்ன பண்றோம் அப்படின்னா எக்கோ டாலர் சிம்பல் நேம் டாட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். இங்க கொடுக்குற நேமை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி டாலர் சிம்பல் நேம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்ல கொடுக்காம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தா அந்த வேரியபிள் நேம்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். வேரியபிள் நேம்கான வேல்யூ, அந்த மாறிக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு பிரிண்ட் ஆகும். எக்கோன்னு கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்தா இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் இல்லாம ஒரு மாறியின் பெயர், ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தனா அந்த வேரியபிள் நேமுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், என்ன மதிப்பு வந்து அதில் சேமிச்சு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பு வந்து இங்க பிரிண்ட் ஆகும். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு டாட் கொடுக்கணும். ஒரு வேரியபிளோட வேல்யூவும் ஒரு டபுள் கோட்ஸ்ல கொடுத்து ஒரு பிரிண்ட் பண்ற வேல்யூ ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு டாட்டன் கொடுத்து தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? டாட்டன் கொடுத்து தான் கொடுக்கணும். ஓகேவா? இதே பைத்தான்ல C++ல இந்த இடத்துல கம்மா கொடுப்போம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு கம்மா கொடுப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டாட் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த டாட். ஓகே, இப்போ பிரேக் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி HTML ல படிச்சிருந்தோம். பிரேக்னா அடுத்த லைன் வரதுக்காக பிரேக் கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ்ல பிரேக் கொடுத்து அடுத்த லைன் வந்துடும். செமிகோலன்ல எண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சா செமிகோலன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்றோம்? ஃபங்க்ஷன் கால் பண்றோம். மாறி அறிவிச்சாச்சு, சாரி செயற்கூறு அறிவித்தல், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் காலிங். ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். கால் பண்றோம். என்ன உள்ள கொடுக்குறோம்? இப்போ இங்க ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு அளவுருக்கள் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கான மதிப்பு நம்ம அனுப்பணும் இல்லையா? இங்க வெறும் அளவுருக்களோட பெயர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அதுக்கான மதிப்பு அனுப்புறோம். சரியா? இததான் இந்த இடத்துல வந்து இதை வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல இதை வந்து பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம். சரியா? இங்க இந்த 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 ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல கொடுக்கிறது பாராமீட்டர்ஸ். ஓகேவா? பாராமீட்டர்ஸ்னா அளவுருக்கள். அந்த ஃபங்க்ஷன் இந்த பெயருக்கான வேல்யூ அனுப்புறோம் இல்லையா, இதை வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்றோம். பாராமீட்டர்ஸை இங்க பாஸ் பண்றோம், அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இங்க பாஸ் பண்றோம். ரெண்டும் ஒன்று தான். இதுக்கான வேல்யூ தான் இது. இந்த இடத்துல இது பாராமீட்டர்னு சொல்லுவோம், இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல இது அளவுருக்கள், இது செயலுறுப்புகள். ஓகேவா? அதுதான் அந்த டிஃபரன்ஸ். தெரிய தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இது பாராமீட்டர், இங்க வந்து இது ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்கூல் நேம் அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கறத இந்த நேமுக்கு பாஸ் பண்றோம். நேம்ன்ற வேரியபிள். ஓகேவா? இந்த மாறிக்கு இந்த வேல்யூ, இந்த மதிப்பை பாஸ் பண்றோம். இப்போ இந்த பெயரை பார்த்தோன்னே இங்க பார்த்தோன்னே இங்க வந்துடும். இதை பார்த்தோன்னே இங்க போகும். இந்த வேல்யூ தொட்டுட்டு இங்க போயிடும். இந்த நேம் ஒன்னா இருக்கா? இந்த பேரு சரி, அவங்களோட தான் இது. ஓகே, இந்த பேர் கொண்டவங்களோட மதிப்பு தான் அது. அந்த மதிப்பு நேரா இங்க நேமுக்கு போயிடும். நேமுக்கு போனோடனே உள்ள வரும் எக்கோ டாலர் சிம்பல் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமா? அப்ப என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஆயிட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கு தான் டாட் கொடுத்துருக்கோம். அப்ப கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படின்னு அவுட்புட்ல வரும். அவுட்புட் என்ன வரும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு. ஓகேவா? இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? பிரேக் கொடுத்துருக்கோம். பிரேக் கொடுத்தோன்னே அடுத்த லைன் வரும். இங்க வந்து நிற்கும். கன்சோல் வந்து இங்க நிற்கும், கட்டுப்பாடு இங்க வந்து நிற்கும். அடுத்த லைன்ல என்ன பண்ணிருக்கோம்? அகைன் வந்து ஸ்கூல் நேம். மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணிட்டு உள்ள என்ன கொடுக்குறோம்? GH கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படின்னு கொடுக்குறோம். திருச்சின்னு கொடுத்தோடனே இப்ப என்ன பண்ண? இந்த நேமுக்கான மதிப்பு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படிங்கிறது இந்த நேமுக்கு பாஸ் ஆயிடும். அப்ப இங்க உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணோம்? இந்த எஸ் நேமுக்கு பதிலா என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படின்னு அவுட்புட் வரும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படின்னு போட்டுட்டு அடுத்து இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது இங்க வந்துடும். இன் தமிழ்நாடு வந்துடும். பிரேக் கொடுத்தோன்னே அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைன் வந்துட்டு வெளில ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, செயற்கூறு முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த காலிங் என்ன கொடுத்துருக்கோம்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை. அடுத்து சென்னை ஃபுல்லா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி சென்னை இன் தமிழ்நாடு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த லைனுக்கு அடுத்து GHSS திருநெல்வேலி இன் தமிழ்நாடு. இந்த அவுட்புட் அப்படியே வரும். ஓகேவா? இப்ப இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கோ அங்க போகும். இந்த மதிப்பு எடுத்துட்டே போய் அந்த இடத்துல கொடுத்துரும். இப்ப இதுவே வந்து நேமுக்கு பக்கத்துல
அதுக்கு வந்து ஒரு பின்கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மதுரைக்கு என்ன பின்கோடு, திருச்சிக்கு என்ன பின்கோடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிராக்கெட் எடுத்துட்டு கமா பென்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கமா கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 6361012 அப்படின்னு ஒரு மேட்ச் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்னா சரம்னு சொல்லுவோம். சரத்தை மட்டும் தான் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். அதே வந்து இன்டிஜர் ஒரு மதிப்பு எண் மதிப்பா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ்ல கொடுக்க தேவையில்லை. டபுள் கோட்ஸ்ல எண் மதிப்பா இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் சரமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். சரம் அப்படிங்கறதுனால ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுனால டபுள் கோட்ஸ்ல. டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்டிஜர் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப்ல பார்த்தோம்ல, அதுல இது வந்து சரம் அப்படிங்கறதுனால டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம். அதுவே வந்து எண் மதிப்பு இன்டிஜர் டேட்டா டைப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அப்படியே நம்பர் மட்டும் அனுப்பிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது இதுக்கு பாஸ் ஆயிடும், இந்த பின் நம்பர் இதுக்கு பாஸ் ஆயிடும். நம்ம இங்க பின் வந்து இங்க பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பக்கத்துல பின் நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல பிரிண்ட்டுக்கு வந்துடும். இப்படி ரெண்டும் பாஸ் பண்ணலாம். 2 3 எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் ஆனாலும் என்ன சொல்லிருக்காங்க, there is no limit. ஓகேவா, எத்தனை வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்னொன்னே கம்மாவால செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கணும். இங்க ஒரு பாராமீட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாராமீட்டருக்கான வேல்யூ கண்டிப்பா அனுப்பணும். இங்க 2 கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 வேல்யூ அனுப்பணும், இல்லைன்னா எரர் வந்துடும். ஓகேவா, 2க்கு மதிப்பு அனுப்புனாதான் நமக்கு அவுட்புட் வரும். சோ இங்க 2 கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா 2 மதிப்பு இங்க அனுப்பிடணும். ஓகேவா, இவ்வளவுதான் பாராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல அரே பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 2 மார்க் பாருங்க. டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP. செயற்கூறு வரையறை, PHP செயற்கூறு வரையறை. டிஃபைன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பயனர் வரையறுத்த செயற்கூறு வரையறை. அடுத்து அதுக்கு டெஃபினிஷன் எழுதணும். ஓகேவா, வரையறை எழுதணும். வாட் இஸ் த பாராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன்? ஓகேவா, அளவுருக்களை கொண்ட செயற்கூறு என்றால் என்ன? அளவுருக்களை கொண்ட செயற்கூறு என்றால் என்ன? அடுத்து ரைட் தி சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் PHP. PHP செயற்கூறின் தொடரியலை எழுதணும். ஓகேவா, செயற்கூறுக்கு ஒரு தொடரியல் ஃபங்க்ஷன் நேம் ஸ்டார்ட் பண்ணனும். அடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுக்கணும். அடுத்து கர்லி பிரேஸ் குள்ள கோட் ஃபார் எக்ஸிக்யூட்டட் கொடுக்கணும். ஓகேவா, அது எழுதணும். அடுத்து லிஸ்ட் ஆஃப் சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், முன் வரையறுத்த செயற்கூறு பட்டியலிடு. இது வந்து உங்க புக்ல இருக்காது. ஓகேவா, கைட்ல இருக்கும். தெரியாதவங்க கிட்ட கேளுங்க, நான் அனுப்பி விடுறேன். இதுவுமே எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, அடுத்தது 3 மார்க்ஸ் பாருங்க. ரைட் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனா முன் வரையறுத்த செயற்கூறு சிறப்பியல்புகள். திஸ் இஸ் ஆல்சோ நாட் இன் புக். புக்ல இதுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர் இருக்காது. ஓகேவா, நம்மளா வந்து கிரியேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். கைட்ல இருக்கும், பாருங்க. இல்லனா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து முன்வரையறுத்த செயற்கூறு சிறப்பியல்புகள் எழுதணும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தகவல்களை வந்து செயற்கூறு அறிவிப்பில் இருந்து செயற்கூறு அழைப்புல வந்து நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். ஷேர் பிட்வீன் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் வரும். கைட்ல பாருங்க. அடுத்தது ரைட் தி பர்பஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன். அளவுருக்களை கொண்ட செயற்கூறின் நோக்கம் என்ன? அளவுருக்களை கொண்ட செயற்கூறின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது இதுவுமே கைட்ல தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது 5 மார்க் பாருங்க. எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ் இன் PHP. செயற்கூறுனா என்ன, அதுல எத்தனை வகைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிளோட ஃபுல்லாவே எழுதணும். இன்னைக்கு பார்த்த டாபிக் ஃபுல்லாவே எழுதணும். ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு சின்டாக்ஸ் தொடரியல் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் அறிவிக்கிறதுக்கு சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபங்க்ஷனோட டைப்ஸ், அந்த டைப்ஸ் ஒன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் 2 லைன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அதனுடைய எக்ஸாம்பிள், அடுத்து பாராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் அதனுடைய எக்ஸாம்பிள். இது ஃபுல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா, செயற்கூறு அதனுடைய ஃபுல்லாவே செயற்கூறுனா என்ன, செயற்கூறுல எத்தனை வகைகள் இருக்கு, ஒரு வகைக்கும் தொடரியல் எழுதி எடுத்துக்காட்டு எழுதணும். ஓகேவா, அடுத்தது எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். பயனர் வரையறுத்த செயற்கூறு மட்டும் எழுதணும். பயனர் வரையறுத்த செயற்கூறுனா என்ன, அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் அதனுடைய தொடரியல் எழுதி அதனுடைய எடுத்துக்காட்டு. ஓகேவா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மட்டும் எழுதணும். இந்த क्वेश्चंस எல்லாமே பாருங்க, சேம் ஆன்சர் தான். இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த क्वेश्चन வர மாதிரி இருக்கும். இது எல்லா क्वेश्चनையும் சேர்த்தா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். இதுல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸாம்பிளோட சேர்த்தா இந்த क्वेश्चन வர மாதிரி இருக்கும். சோ எல்லாத்தையுமே படிங்க. என்ன क्वेश्चन டெஸ்ட் எழுதுறது நான் क्वेश्चन பேப்பர் அனுப்புனதுக்கு அப்புறம் எழுதுங்க. இத்தனை எழுத முடியாது, ஏன்னா ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கு உங்களுக்கு. அதனால இத்தனை क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் ஒரே கிளாஸ் எழுத முடியாது. சோ அனுப்புனதுக்கு அப்புறம் எழுதலாம். எல்லாத்தையும் பாருங்க, சேம் தான். ஃபங்க்ஷன்னா என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா எல்லா क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ணிடலாம். புக்ல 1.5 பேஜ் மட்டும் தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகேவா, இதுலயே 3 மார்க் 2 நம்ம கொடுக்கல. புக்ல இருக்கு ஃபங்க்ஷனுக்கான 3 மார்க் வேணாலும் கொடுக்கல. இது மட்டும் படிங்க, இந்த क्वेश्चन கொடுக்குறேன். Thank you students.